போன வாரம் ஒரு ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. விக்ராந்த் மேசி, ராஷி கண்ணா, ரித்தி டோக்ரா இவங்க நடிப்பில் தீரஜ் சர்னா அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் த சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். இது 2002 நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் சில இன்சிடென்ட்ஸு, சில அந்த நேரத்தில் நடந்த ஒரிஜினல் கட்ஸ் கூட இதில் போட்டு அதை படத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய அந்த அயோத்தி, ராமர் இதை நோக்கி இது வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒரு பக்கம் படங்கள் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள், காஷ்மீரி, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இப்படி இப்போ சில போர்கள் சம்மந்தப்பட்ட பல ஹிந்தி படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஒன்றிய அரசுடைய உதவியோட இந்த மாதிரி பல படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு படம் தான் இது. அயோத்தியிலேருந்து கிளம்புற அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோத்ரா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு 2 பெட்டிகள் தீப்பிடிச்சு எரியுது. அந்த இன்சிடென்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் போய் கவர் பண்றாங்க. டெல்லியிலேருந்து போய் அதை கவர் பண்றாங்க. கவர் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு கேமராமேன் போறாங்க. இங்கிலீஷ் சேனல் இது. இந்த சேனலோட ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போயிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அங்க ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஒரு பக்கம் அந்த விஷயங்களை சேகரிச்சிருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கேமராமேன் அவரு சில பேர்கிட்ட அந்த நடந்த இன்சிடென்ட், அந்த ரயில் பெட்டி கிட்ட இருக்கிற விஷயம், அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மாதிரி சில பேர்கிட்ட அந்த ரிசர்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வீடியோ வச்சுக்கலாம். இப்போ ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு போன் வருது. போன் உடனே இவங்க சொல்ல ஆரம்பிச்ச அந்த விஷயத்த உடனே திசை திரும்புது. அப்படியே அந்த விஷயங்கள் மாறுது. இது ஒரு அந்த நேரத்துல அந்த மாநிலத்துல இருக்கிற அந்த மாநில அரசுடைய கவன குறைவு தான் அப்படின்ற மாதிரி ஒரு திசை திரும்பி பல பொலிட்டிக்கல் கேம் ஆரம்பிக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நடக்குது. இது எதுக்கு இந்த மேட்டரை சொல்றேன்னா, இந்த படத்தோட விமர்சனம் கிடையாதுங்க. இந்த படத்துல நான் கவனிச்ச ஒரு விஷயம், நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதை நோக்கி தான் இப்போ இந்த படத்தோடைய சில இந்த கரு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பொதுவா நம்ம தூங்கி எழுந்தோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதாவது எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு, எவ்வளவு பேர் இதை ஃபாலோ பண்றோம்னு எனக்கு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்தோன்னு முதல்ல நியூஸ் பேப்பர் பாக்குற பழக்கம் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. அதுக்கு 2 ரீசன். ஒண்ணு எனக்கு அது சின்ன வயசுல இருந்து நியூஸ் பேப்பர் பார்த்து அதுல இருக்கிற ஹெட்லைன்ஸை படிச்சு பார்த்துட்டு என்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் அந்த பழக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தொழில் சார்ந்த ஒரு அட்ராக்ஷன் தான். அதாவது நான் இன்னைக்கு பிஆர்ஓ இருக்கிறதுனால ஏன் சம்பந்தப்பட்ட படங்களும் ஏன் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுடைய செய்தி எந்தெந்த பத்திரிகையில எந்தெந்த தினசரிகள்ல வந்திருக்குன்னு பார்த்து அதை எடுத்து அது அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கு. ஸோ அதனால காலையில எனக்கு ஏச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம் எனக்கு ரெகுலரா இருக்கு. இன்னைக்கு அதை நான் கடைபிடிச்சிருக்கேன். டிவியில அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டது 2 மீடியா தாங்க. ஒன்னு பிரிண்ட் மீடியா, இன்னொன்னு டெலிவிஷன் மீடியா. இது 2 தான் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு மீடியான்னு சொல்லணும். இதை தாண்டி மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்டு, ஒரு யூடியூப், ஒரு ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இது போன்றதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் அப்படின்ற அடிப்படையில தான் அது கீழே தான் இது வருது. இதெல்லாம் இன்னும் அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்படலை ஆச்சுங்களா. இப்போ நமக்கு எந்த ஒரு தகவல்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்கா தினசரியில வர செய்தியோ இல்ல தொலைக்காட்சியில சொல்ல போற செய்திகளையோ நம்ம உண்மைன்றதை நம்புறோம். இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னாக்கா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பிரபலம் உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டதா ஒரு செய்தி ஒரு நியூஸ் சேனல்ல போட்டு விட்டாங்க. ஸ்கூப் நியூஸ் மாதிரி போட்டு விட்டாங்க. அந்த நியூஸை பார்த்து கேள்விப்பட்ட உடனே அது ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு நியூஸ் சேனல். அது அந்த நியூஸ் சேனல்ல போட்ட செய்தியை பார்த்து பல பிலிம் செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் சில டாப் நடிகைகள் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த செய்திகளை முன்னிட்டு அந்த நடிகருக்கு இரங்கல் செய்தி அவங்க ட்வீட்ல போட்டுட்டாங்க. இதை பார்த்த நான் இது எனக்கு தெரிஞ்ச அந்த தகவல் அப்புறம் அவங்க விசாரிச்சுட்டு இல்லை அவரு சாகலை, உயிரோடு தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு ஒருத்தருக்கு அவங்க மேனேஜர் மூலியமா தகவல் சொன்னேன். இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த நடிகை எனக்கு நேரடியாக தொடர்பு இருந்தனால
அவங்க கிட்ட கூப்பிட்டு மேடம் இது வந்து நீங்க போட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு தவறான செய்தி, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை டெலீட் பண்ணாங்க. இப்படி சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வாட்ஸ்அப்னு ஒரு விஷயம் வந்ததுல இருந்து பல பேருக்கு பல விஷயங்கள் இன்ஸ்டன்டா போய் சேருதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொஞ்சம் தான் நமக்கு பிளஸ். மைனஸ் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அது மைனஸா இருக்கு. காரணம் வந்து எனக்கு நான் இருக்கிற ஒரு சில குரூப்ல என்ன தானா சேர்த்து விட்டுருவாங்க. நான் அதுல வந்து சில நேரத்துல வெளியில வந்துடுவேன், சில நேரத்துல கண்டுக்காம அந்த எந்த குரூப்ல நான் சேர்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாம அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்புகள் கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. அந்த குரூப்ல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே ஏதாவது ஒரு செய்தி போட்டுருவாங்க. அது புதிய செய்தியா பழைய செய்தியா என்று கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு அந்த நியூஸ் ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு இது தொடர்ந்து இன்னைக்குதான் நடந்துச்சு, நேற்று தான் நடந்துச்சுன்ற மாதிரி நினைச்சு உடனே அதை எடுத்து அவங்க வந்து அவங்களுடைய மீடியால அந்த நியூஸ் ஷேர் பண்றது இன்னைக்கு வாடிக்கையா போயிட்டு இருக்கு. அதோட பாதிப்புகள் தான் இந்த மாதிரி சில செய்தி கிராஸ் செக் பண்ணாம வெரிஃபிகேஷன் இல்லாம உடனே அதை நியூஸ் அதை அனுப்பி அது சில நேரத்துல பெரிய ஊடகங்களை அது கேரியும் செய்யப்பட்டு இருக்கு. அதுக்கான பாதிப்பு தான் இது. நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொன்ன பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன அந்த படத்துக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகுதா, அதுதான் சொல்ல வந்தது. என்னன்னா இன்னைக்கும் மக்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வந்து பிரிண்ட் மீடியால வர செய்தி ஆகட்டும், தொலைக்காட்சிகள்ல சொல்ல போற செய்திகளாகட்டும் முழுமையா இன்னைக்கும் அதை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். இந்த சமூக ஊடகங்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட், ஒரு ட்ரெண்டிங் ஆகணும், ஒரு ரீச் கிடைக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தான் போட்டோன்றது தெரியணும். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ என்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது செய்தி தான். அதை வச்சு அவங்களுக்கு கரண்ட்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது ட்விட்டர்ல போட்டுக்கிற சண்டே ஆகட்டும், இன்ஸ்டால போட்டுக்கிட்ட ரீல்ஸ்கள் ஆகட்டும், வெப்சைட்ல போற செய்திகள் ஆகட்டும், இப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை நயன்தாரா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 பக்க கடிதம் அசுரன் தனுஷ் அவர்களுக்கு எதிராக ஒன்று போட்டாங்க ஆச்சுங்களா. இது வந்து நடிகர் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்களுக்கும் இங்க வந்து இந்த பக்கம் வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவன் என்ற இருவருக்கும் தம்பதிகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு மனக்கசப்பு ஆச்சுங்களா. இதுல எந்த அளவுக்கு யார் பக்கம் உண்மை, யார் பக்கம் பொய், யார் பக்கம் சாதகம், யார் பக்கம் பாதகம் அப்படின்றது அந்த 3 பேரை தவிர நம்ம யாருக்குமே அது தெரியாது. ஆனா இந்த 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது போன வாரம் வேலைக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கங்கா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி அது வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு இல்லாம போய் அதை நோக்கி பாத்தீங்கன்னா பல பேரு பல விதமா அதை வந்து தொடர்ந்து நெகட்டிவா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. இது 2 நாள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படம் சார்ந்தவங்களுக்கு சாதகமா அமைகிற மாதிரி இந்த நயன்தாரா அவர்களுடைய தனுஷ் பத்தின அந்த 3 பக்க கடிதம் வந்து இந்த சமூக வலைதளங்களை தொடர்ந்து டோட்டலா அப்படியே வந்து டிவியேட் ஆகி போச்சுன்னு சொல்லணும். உடனே வந்து கங்காவை விட்டுட்டாங்க, இவங்க 2 பேரை பிடிச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த கடந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த கங்காவோட விமர்சனம் என்ற பேர்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய அந்த அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 நாள் போச்சு. உடனே அதுக்குள்ள வந்து இந்த தனுஷ் நயன்தாரா என்ற டாபிக் டைவர்ட் ஆச்சு. இது போயிட்டே இருக்கிறது. இது ஒரு 2 நாள் தாங்குச்சுங்க. பாத்தீங்கன்னா உடனே அந்த நேரம் பார்த்து ஜோதிகா அவர்கள் வந்து அவங்க மனசுல பட்ட ஒரு அபிப்பிராயத்தை ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டலா தனுஷ் நயன்தாராவை மறந்துட்டு எல்லாரும் வந்து ஜோதிகா கங்கா அது மேல மீண்டும் மறுபடியும் பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இது சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் பாஞ்சிட்டு இருந்தா பத்தான்னு சொல்லிட்டு அப்பப்போ சுச்சி லீக்ஸும் அவங்களும் வந்துட்டு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி இப்போ தேவைப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இந்த வழியை தேர்ந்தெடுக்காங்க. அது ஒரு ஆபத்தான வழி தான் நான் நினைக்கிறேன். அது போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயங்க, நம்ம போன்ல நம்ம இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கனால நம்மளால பாத்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாது. ஒண்ணு ஏதாவது ஒரு இடத்துல யாரு கூட பேசிட்டு இருந்தா கூட பேசுறதுன்னா அங்க இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பார்வை வந்து நம்ம போன்லயே ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு ஏதாவது பார்த்துட்டு அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா பெண்கள் நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் அது நடிகைகளாகட்டும், நடிகைகள் இல்லாத வேற தொழில சார்ந்தவங்களாகட்டும், மாணவிகளாகட்டும், யாராகட்டும், நம்மளை விட அதிகமா பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா போன் வந்து மெசேஜிங்கு அந்த டெக்ஸ்டிங் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேர் நான் கவனிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா
போன் வந்து பெரும்பாலும் அவங்க வந்து சைலண்ட் மோட்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம போன் பண்ண அவசரத்துக்கு எடுக்க மாட்டாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம அவங்கள சந்திக்கும் போதோ நம்ம அவங்க பார்க்கும் போதோ பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்துல அது மெசேஜ் டக்கு டக்கு டக்குன்னு அவங்க அந்த டைப்பிங் பண்ற அந்த ஸ்பீடு கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடா அவங்க இருப்பாங்க அந்த மெசேஜஸ் டைப் பண்றதுல. அந்த வகையில இந்த சோசியல் மீடியா கூட பாத்தீங்கன்னாக்கா உடனே அந்த லைக்ஸ் போடுறது, ரீட்வீட்ஸ் பண்றது, ஷேர் பண்றது, இதுலயும் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவ் தான் சொல்லணும். ஜென்ஸ் இந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா மேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க இந்த விஷயத்துல. இது வந்து இந்த ஃபேன்ஸ் என்ற இந்த குரூப் மட்டும்தான் இந்த சோசியல் மீடியால எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அந்த வகையில இப்ப அன்னைக்கு நயன்தாரா அவர்கள் போட்ட அந்த பதிவுக்கு அது என்ன, இதற்கு எத்தனை பேர் அதை முழுசா அதை படிச்சு பார்த்தாங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா உடனே அதை சார்ந்த ஒரு 7-8 நடிகைகள் தொடர்ந்து அதை லைக் போட்டாங்க. போட்ட உடனே அதை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நம்ம சோசியல் மீடியாஸ், யூடியூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதை நோக்கி கூட பல காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. பல டிவி சேனல்ஸ்ல அன்னைக்கு 2 நாளுக்கு இவங்க 2 பேர் பத்தின அந்த டாபிக் டிபேட் ஆக கூட போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது இவங்க 2 பேருடைய விஷயத்த இந்த சோசியல் மீடியா மக்களை எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா அவங்க தம்ப்நெயில்ல அந்த வீடியோ பதிவுகள்ல அவங்க கொடுத்த அந்த டைட்டில்ஸுங்க. இப்ப நான் அந்த படிக்கிற சில டைட்டில்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதாவது மக்கள் எப்படி எல்லாம் உஸ்பேத்துறாங்க பாருங்க. 150 நடிகைகளை ருசித்த தனுஷ், சுசித்ரா கிழித்த சோ அண்ட் சோ அப்படின்னு ஒரு நிருபர், நடு இரவில் அடித்து கொண்ட தனுஷ் விக்கி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. மக்கள் கருத்து என்ன, நயன்தாரா தனுஷ் சர்ச்சை. அதுக்கப்புறம் 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடியா, தனுஷ் செய்தது சரியா, யாரு பக்கம் தான் நியாயம் இருக்கு இப்படின்னு ஒருத்தர். தனுஷை அடக்க இதுதான் வழி, நயன்தாரா எடுத்த ஆயுதம், விக்னேஷ் சிவன் தனுஷ் செய்த துரோகம், டாக்குமெண்ட்ரி படத்துக்கு ப்ரொமோட் செய்யும் நயன், தனுஷுக்கு எதிராக கிளம்பும் பிரபலங்கள், 10 கோடி அதிகம்தான், நயன்தாராவே இப்படி பண்ணலாமா அப்படின்றது. இது வந்து மக்கள் ரிப்போர்ட், மக்கள் கிட்ட எடுக்கிற பைட்ஸ் தான். தனுஷை விமர்சித்து நயன்தாரா அறிக்கை கொடுத்தது சரியா, இது ஒருத்தர். நெட்ஃபிளிக்ஸுக்கு ஃப்ரீயா கொடுத்தா நயன், காப்பி ரைட்டா டீ ரைட்டா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட். இது எல்லாமே தம்ப்நெயில் தான். நயன்தாரா பண்றது வியாபாரம், என்னதான் ரியல் ப்ராப்ளம், தனுஷு கோவத்துக்கு காரணம். அப்புறம் நயன்தாரா ரசிகர்கள் பார்க்க வேண்டாம், நெட்ஃபிளிக்ஸில் வெளியான டாக்கு சீரீஸ் 3 செகண்ட் இல்ல அதுக்கும் மேல இருக்கு. அவசரப்பட்ட நயன்தாரா, அமைதி காக்கும் தனுஷ், ஸ்டாண்ட் வித் தனுஷ், தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்கு. நயன்தாரா தனுஷ் யார் மீது தவறு, நயன்தாரா செய்த தவறான முன்னுதாரணம், இதில் தனுஷுக்கும் பங்குண்டா, அம்பலப்பட்டு போன நயன்தாராவின் நாசக்கார வேலை, வெடித்த பூகம்பம், வெளியே வரும் பூதம், தனுஷுக்கு எதிராக திரண்ட நடிகைகள், அதிர வைக்கும் தனுஷ் நயன்தாரா மோதல் பின்னணி. இப்படி பாத்துக்கிட்டே போலாம், பேசிக்கிட்டே போலாம். இது இவங்களது இருக்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடுவில் அந்த சுச்சி லீக்ஸ்னு ஒருத்தர், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர இப்ப அட்டென்ஷன் சீக்கர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பப்ளிசிட்டி அப்பப்போ லைம்லைட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிரபலங்களை பத்தி தப்பா சொல்லனா நிறைய விஷயங்கள் எப்படி இருந்தா ரகசியம். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி சொல்லும்போது அது உண்மைன்றது நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்ல கூட இவங்களை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதை பார்த்து உடனே அதை மைக்க கேமரா எடுத்துக்கிட்டு அது ஒரு 10 பேர் அவங்கள தொடர்பு கொண்டுட்டு அவங்க இருக்கிற தேடி இன்னைக்கு அவங்க பாம்பேல இருக்காங்களா, இப்போ அதுல இருந்து ஜூம் கால் எல்லாம் பேசி அதுல இருந்து இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து அது ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கணக்கு போட்டு சொல்றாங்க, இது வரைக்கும் 50 படம் நடிச்சிருக்காரு, ஒரு படத்துல 3 பேர் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு, அப்படி பார்த்தா 150 பெண்களை வந்து அவர் கெடுத்திருக்காரு, அம்மா கேரக்டர் கூட விட்டு வச்சது இல்ல, இப்படி எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இது தனுஷ் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரையுலகத்துல வந்த முதல் படத்துல துள்ளு தலைமையில இருந்து இந்த 50வது படம் வரைக்கும் அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. அவங்களும் அது கரெக்டா தெரிஞ்சிருக்கும், அதனால அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், நமக்கு தெரியாது, நம்ம வந்து டெய்லி அங்க இருக்கிறது இல்லை, அதனால நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இப்படி வன்மத்தோட இந்த 2 பேருடைய விஷயங்களை போட்டு மக்களை வந்து இந்த அளவுக்கு திசை திருப்பாங்க. இதை எல்லாமே வந்து கான்ட்ரவர்சியல் தம்ப்நெயில் போட்டு எல்லாரையும் உள்ள ஈர்த்து படம் இது இந்த எபிசோட்ஸை பார்க்க வைக்கிறது இதுதாங்க அட்ராக்ஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது மக்கள் ஏற்கனவே அவங்கவுங்க அவங்களோட பிரச்சனைகளை இருந்துட்டு இருக்கிற சமயத்துல நீங்க ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து நல்லதை பரப்பாம அது விட்டுட்டு நாளுக்கு நாள் அதிகமான ஒவ்வொரு இதுல எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த வன்மத்தை இந்த மாதிரி மக்கள் மனசுல நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல. இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் ஊட்டிட்டு இருக்கிற இந்த விஷயத்த நாளைக்கு உங்களுக்கே திரும்பலாம், அது எந்த ரூபத்துலன்றது தெரியாது, வரலாம். அதனால இப்ப கூட சொல்றேன், தயவுசெய்து மக்களே
இந்த சமூக ஊடக வலைத்தளங்கள் நண்பர்களுக்கு சொல்றேன், தயவு செய்து இனிமேலாவது அதை மாறுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயத்த பாசிட்டிவ் தம்ப்நெயில்ஸோட போட்டு அது கிடைக்கிற வியூஸ்ல பார்த்து கொண்டாடி மகிழுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா இருக்க விடுங்க. அடுத்தவங்களுடைய சாபத்தை வாங்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு எத்தனை காலம்தான் நீங்க அப்படி இருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால சொல்றேன், இது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா பரப்புங்க, பாசிட்டிவாவே இருங்க. ஏன்னா நீங்க இந்த விஷத்தை கொடுத்து தான் நீங்க நாளுக்கு நாள் தினசரி பேப்பர்ல பார்த்தா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொலை தற்கொலை அப்படின்ற லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் ஆயிட்டு இருக்கீங்கன்றத அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அதுல நீங்களும் அதுல சம்பந்தப்படுறீங்க. அதனால சொல்றேன், தயவுசெய்து அடுத்தவங்களை சாபத்தை ஆளாகாதீங்க, நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கு நல்லாவே இருப்பீங்க.